ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்திலும் உங்கள் மத்தியில் இருப்பது ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு சந்தோஷமானு தெரியல, எனக்கு சந்தோஷம். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த காலையிலும் அவர் நம்மோடு கூட பேசுவார் அப்படின்னு நான் முழு விசுவாசமாய் நம்புகிறேன். ஓகே, ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. காலை நேரத்தில் எங்களோடு கூட பேசுவீராக. இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட பேசுவீராக. ஆண்டவரே, நீர் மாத்திரமே செய்யக்கூடியதை இந்த காலையில் நீர் செய்வீராக. எங்களால் சில காரியங்கள் முடியாது, உம்மாலே மாத்திரம் ஆண்டவரே முடியும். அந்த காரியத்தை இந்த காலையில் நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்வீராக ராஜா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தையை கேட்டு அதை புரிந்து கொள்ள ஆண்டவரே, அது நல்ல நிலத்தில் விழுந்த விதையாய் ஆண்டவரே 30, 60, 100 ஆண்டவரே இருக்கிற விதத்தில் எங்கள் அது கிரியை செய்ய ஆண்டவரே நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு வசனம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 17வது அதிகாரம் 3வது வசனம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஒன்றான மெய் தெய்வனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து வாசிப்பீங்கன்னு நினச்சேன். நம்ம எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஓகே, ரெடி? 1 2 3. ஒன்றான மெய் தெய்வனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். எத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்துவை தெரியும்? எதுக்காமீங்க தெரியுமா? நல்லா தெரியுமா? இந்த தமிழில் ஒரு ஜோக் வரும்ல, எனக்கு ஐஜியை தெரியும், அவருக்கு என்ன தெரியாதுன்ற மாதிரி நமக்கு நல்லா தெரியுமா அவரை? ஆமென், ஹல்லேலூயா. அவரை தெரியும்னு சொல்கிறவங்களாம் சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். ஓகே, இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை என்ன அப்படின்னா, அவரை அறிவதே நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லுகிறதுக்கு அவங்க யூஸ் பண்ண வேர்ட் வந்து யாடா அப்படின்னு சொல்கிற ஒரு கிரேக்க வார்த்தை. இந்த வார்த்தை முதல்ல பைபிளில் வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், ஆதியாகமம் புஸ்தகத்தில் ஆண்டவர் வந்து ஏவாளை உண்டாக்கி ஆதாமின் இடத்துல கொண்டு வந்து ப்ரெசன்ட் பண்ணுறார். அப்போ ப்ரெசன்ட் பண்ணுறப்ப பைபிளில் வசனம் சொல்லியிருக்கு, ஆதாம் ஏவாளை அறிந்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. என்ன போட்டிருக்கு? ஆதாம் ஏவாளை அறிந்தான். அதே வார்த்தை தான் இந்த இடத்துல போட்டிருக்கு. ஒன்றான மெய் தெய்வனாகிய உம்மையும் அவரை அனுப்பினவராகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அந்த அறிவு எப்படிப்பட்ட அறிவாக இருக்கணும் அப்படின்னா, அந்த ஆதாம் ஏவாள் அவர்கள் ஒன்றாக இருந்தார்களோ அந்த ஒரு அந்த ஒரு ஆழமாய் அறிகிறது. இப்போ நமக்கு நிறைய பேர் தெரியும். இப்போ சர்ச்சுக்கு வர்றவங்களே தெரியும், இவங்கள தெரியும், இந்த பிரதரை தெரியுமா தெரியும், இவங்கள தெரியுமா தெரியும், அவங்கள தெரியுமா தெரியும், பாஸ்டர் தெரியுமா தெரியும், பாஸ்டர் மாவை தெரியுமா தெரியும். ஆனால் எப்படி தெரியும் அப்படின்னா, எப்படி தெரியும்? அவங்க பேர் தெரியும். சில பேரோட பேர் மட்டும்தான் நமக்கு தெரியும். சில பேருடைய ஃபேமிலியில் என்னென்ன எந்த ஊரில் இருந்தாங்க அப்படின்றது தெரியும். ஆனால் ஒரு சிலரை குறித்து, ஒரு சிலரை குறித்து இல்லை, நம்மளுடைய மனைவியோ நம்மளுடைய கணவன் மனைவிக்குள்ள உறவில் ஒருத்தர் என்ன பண்ணணும், எப்படி தெரியும்? நல்ல ஆழமாக தெரியும். சிலர்லாம் சொல்லுவாங்க, என்னங்க இப்போ என் ஒய்ஃப்டே நிறைய பேர் சொல்லுவாங்க,
என்னங்க உனக்கு என்ன பிரச்சனை, உங்கள் வீட்டுக்காரர் எப்பயும் சிரிச்ச முகமாகவே இருக்கிறார், சிரிச்சிட்டே இருக்காரு, அவசியம் வீட்டில் வந்து பாருங்க அப்படின்னு. ஸோ இப்போ வந்து என்னைய வந்து சில பேருக்கு தெரிகிறது எப்படின்னா, ஓகே மார்க்கா சிரிச்ச முகமாக இருப்பார், ரொம்ப அன்பாக இருப்பார் அப்படின்னு. இப்போ அதே இது வீட்டில் வந்து என் மனைவிக்கிட்ட கேட்டாதான், அவள் தான் என்னை நன்றாய் அறிந்திருக்கிறவள், அவள் என்னை அறிந்த விதத்தில் நிறையா பேர் என்ன பண்ணலை, அறியலை. கரெக்டாக இல்லையா? இப்போ உங்களை பற்றி அப்படி தானே சொல்ல முடியும், இந்த பிரதரா ரொம்ப நல்லவருங்க அப்படின்னு. அப்புறம் வீட்டில் போய் கேட்டால் தான் தெரியும் அவர் எப்படி அப்படின்னு சொல்லி. இந்த சிஸ்டர் ரொம்ப நல்லவங்க, ஆனால் ரொம்ப நெருங்கி அவங்ககிட்ட பழகிறவங்க தான் அவங்கள குறித்து முழுமையும் அறிந்திருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஆண்டவரை அறிகிறது அப்படின்றது ஒன்று இருக்குது. அந்த அறிவு மிக மிக முக்கியம். ஏன்னா அந்த அறிவு தான் நித்திய ஜீவன். அந்த அறிவு தான் என்னது? நித்திய ஜீவன் நமக்கு. ஸோ ஏதோ பரலோகத்துக்கு நமக்கு போனதுக்கப்புறம் இந்த இட்டர்னல் லைஃப் அது வந்து கிடைக்கும் அப்படின்றது கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே இட்டர்னல் லைஃப் எதில் நமக்கு கிடைக்குது அப்படின்னா, அவரை அறிந்து கொள்வது. ஸோ அந்த அறிந்து கொள்வது எங்கே பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, முதல்ல ஆதாம் ஏவாள் தேவனை அறிந்திருந்தாங்க. அவர்கள் வந்து அவரை முழுக்க அவர்கள் அறிந்திருந்தாங்க. ஆனால் அந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு தேவனை குறித்த அறிவு இல்லாமல் போயிடுச்சு. ஹலோ, இருக்கீங்களா? சரியா? அவங்களுக்கு தேவனை அறிந்திருந்தாங்க. ஆனால் அந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவர் சொல்லி, நீங்கள் சாப்பிடாதீங்க, இது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நன்மை தீமை அறிகிற அறிவு வரும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், அந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவரை குறித்து அறியாமல் போயிட்டாங்க. அவரை குறித்து தெரியாமல் போயிடுச்சு. எப்படி தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னா, பழத்தை சாப்பிட்ட உடனே என்ன ஆக ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறதை அவர்கள் கண்டு அவர்கள் பயந்து யார்கிட்ட ஓடி போகணுமோ, யார்கிட்ட போய் தஞ்சம் புகுந்து கொள்ளணுமோ, யாரை தேடி ஓடணுமோ, யார் அவர்களுக்கு விடுதலை கொடுக்க முடியுமோ, யார் அவர்களுடைய இரட்சகரோ அவரிடத்துல போகாம அவருக்கு பயந்து போய் ஒளிந்து கொண்டாங்க. அவர் நடந்து வரும்போது கேட்கிறார், ஆதாமே எங்க இருக்கிறப்பா அப்படின்னு கேட்கிறார். என்ன கேட்டாரு? ஆதாமே எங்க இருக்கிற? ஆனா இவங்களுக்கு எப்படி கேட்டுச்சுன்னா, ஆதாமே எங்கடா இருக்கிற அப்படின்னு கேட்டுச்சு. இவங்களுக்கு எப்படி கேட்டுச்சு? எப்படி கேட்டுச்சு? ஆதாமே எங்க இருக்கிற நீனு? பழத்தை சாப்பிட்டுட்டியா? எங்கடா இருக்கிற நீனு? தேடிக்கிட்டு இருக்கிறேன், உன்னையே தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ன மாதிரி இவங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சிச்சு. ஏன் அப்படின்னா, அவங்க தேவனை அறிந்த விதம் அந்த இடத்துல மாற ஆரம்பிச்சிருச்சு. தேவன் நல்லவர், தேவன் என்ன நேசிக்கிறார் அப்படின்றது, தேவனை எந்த விதத்தில் அவர்கள் அறிந்திருக்கணுமோ அந்த இடத்துல அவர்கள் அறிய விட்டுட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்க தப்பா தேவனை அறிந்து கொண்டாங்க. என்ன மாதிரி தப்பா அறிந்து கொண்டாங்கன்னா, ஏதோ இவர் வந்து இவங்க எங்க தோட்டத்தில் இவங்க எந்த இடத்துல ஒளிஞ்சிருக்கிறாங்க, இவங்களுடைய கழுத்தை பிடிக்கணும், இவங்களை ஒரு வழி பண்ணணும், இவங்களை ஒண்ணுமில்லாம ஆக்கணும், இவங்களை ஒரு கை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி அவர் எங்கேயோ இவங்களை தேடி அலைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி, அவர் ஆதாமே எங்கப்பா இருக்கிற அப்படின்னு சாதாரணமா சொன்னது இவங்களுக்கு எப்படி கேட்க ஆரம்பிச்சிச்சு? ஆதாமே எங்கடா இருக்கிற அப்படின்னு மாதிரி கேட்க ஆரம்பிச்சிச்சு. ஆமென். நமக்கு சில நேரம் ஆண்டவருடைய சத்தம், ஆண்டவர் என்ன நம்மளை குறித்து நினைக்கிறாரு அப்படின்றது எப்படி கேட்குது அப்படின்றத பொறுத்து தான் நீங்கள் அவரை அறிஞ்சிருக்கிறீங்களா இல்லையான்றது தெரியும். ஒரு நிமிஷம் கண்ணு மூடி, ஜீசஸ் உங்களை பார்த்தார்னா, கண்ணு மூடுங்களேன் ஒரு நிமிஷம். இப்போ அவர் வந்து உங்களை பார்க்குறார், அவர் உங்கள் முகத்தை பார்க்குறார், நீங்கள் அவருக்கு முன்னாடி நிற்கிறீங்க. இமேஜின் பண்ணி பாருங்க, அவருடைய முகம் உங்களுக்கு எப்படி தெரியுது? அவருடைய முகம் எப்படி தெரியுது? ஓகே, சரி கண்ணை தரேன். உங்களை பார்த்து அவர் சந்தோஷமா சிரிக்கிற மாதிரி,
என் மகனே என் மகளே அப்படின்னு சொல்லி உங்களை கட்டி பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? இல்லை எதுவுமே தெரியலையா? தெரில. கண்ணை மூடினேன், இருட்டாக தான் இருந்துச்சு. கண்ணை திறந்தேன், அவ்வளோதான். அப்படின்னா என்னன்னா நமக்கு இன்னும் அவர் என்ன பண்ணலை தெரியல. அந்த இடத்துல மாற ஆரம்பிச்சிச்சு. ஒரு வசனம் வாசிக்கலாமே. பிலிப்பியர் தானே? பிலிப்பியர் பிலிப்பியர் 3ஆவது அதிகாரம். கரெக்ட். 3:5 வாசிக்கலாம். ம் 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 ஆமென். ஸோ இங்கே பவுலை பற்றி பார்க்குறோம். அவன் வந்து நியாயப்பிரமாணத்தின்படி 8வது நாள் விருத்த சேதனம் பட்டவன், கமாலியனுடைய பாதத்தில் உட்கார்ந்து நியாயப்பிரமாணத்தை எல்லாம் கற்றுக்கிட்டவன். ஆனால் அவன் சொல்கிறான், அவரை அறிகிற அறிவு எனக்கு வேணும் அப்படின்றதற்காக எல்லாத்தையும் நஷ்டம் என்று கருதுகிறேன், எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பைமா என்ற எனக்கு வந்து எதுவுமே தேவையில்லை. எனக்கு வந்து இந்த உலகத்தில் ஒன்று தான் எனக்கு தேவை. என்ன அப்படின்னா நான் அவரை அறியணும். அதுதான் எனக்கு முக்கியம். இப்போ இன்னைக்கு பாருங்களேன், நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். நம்மளுடைய ப்ரையாரிட்டிலாம் என்னவா இருக்குது? நம்மளுடைய ப்ரையாரிட்டிலாம் என்ன? காலையில் எழுந்திரிச்சோன்னா வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்க்கணும், அப்புறம் திரும்ப வந்து படுத்து தூங்கணும், அப்புறம் திரும்ப காலையில் எந்திரிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், என்னென்ன பண்ணணும், திரும்ப வரணும், பிள்ளைங்கன்னா ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும், திரும்ப வரணும். இதுதான். ஸோ நம்மளுடைய அப்புறம் ஓகே, இதுக்கு மத்தியில் நம்ம பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒரு டைமை ஒதுக்கி வச்சிருவோம். அப்படி தானே நம்ம லைஃப் போயிட்டுருக்கு. இல்லை நான் மட்டும்தான் அப்படி பண்ணிருக்கேன்னா நீங்கள் எல்லாருமே அப்படி தான் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்களாம் வேறு மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகே, நம்மளுடைய ப்ரையாரிட்டி எல்லாமே, நம்மளுடைய யோசனைகள், நம்ம மைண்டில் காலையிலேருந்து யோசிக்கிற காரியங்கள், நம்ம காலையிலேருந்து நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த காரியத்தை பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இப்படியே டெய்லி நம்மளுடைய ப்ரையாரிட்டி எல்லாமே இதுலேயே நம்மளுடைய நேரங்கள் எல்லாமே போயிட்டே இருக்குது. ஆனால் நம்மளுடைய ப்ரையாரிட்டி ஒன்று தான் இருக்கணும். என்ன அப்படின்னா, அவரை அறிகிறது தான் நித்திய ஜீவன், அவரை அறிகிறது தான் மிகவும் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவரை அறிகிறதற்கு நம்ம எவ்வளவு நேரம் செலவு பண்றோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆமென். நமக்கு தெரிஞ்ச வசனம் தானே, யோவான்ல தானே இருக்கு. மார்த்தாள் மரியாளோட ஸ்டோரி. யோவான் எத்தனாவது அதிகாரம் அது? லூக்கா 10 எடுத்து வச்சுக்கோங்களேன். குயிக்காக வாசிட்டு போயிடலாம். லூக்கா 10. ஆமாம்,
ஸோ இந்த இடத்துல இயேசு வந்து சீஷர்களை கூட்டிகிட்டு மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு போகிறாரு. அதுவும் சொல்லாமல் கொள்ளாமல் போகிறாரு. திடீர்னு போய் அவர் மட்டும் தனியாக போல 12 பேரை சேர்த்து கூட்டிகிட்டு போகிறாரு. சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்ட உடனே இவ வந்து கடகடன்ட்டு மார்த்தா என்ன பண்ணுறா, சரி ஜீசஸ் வந்திருக்கிறாரு, சாப்பாடு செய்யலாம், டிசைபிள்ஸ் வந்திருக்கிறார், சாப்பாடு செய்யலாம், இதெல்லாம் நல்ல காரியமா? நல்ல காரியம்தான். ஜீசஸ்க்கு சாப்பாடு செய்யணுமா? செய்யணும். முக்கியமாக அவரை கவனிக்கணுமா? கவனிக்கணும். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல இன்னொன்று சொல்கிறாரு, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத இவ வந்து சொல்றா, இவ பற்பல வேலைகளை, அதுக்கு முந்தின வசனம், மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள் அப்படின்னு சொன்ன உடனே இவளோட மைண்ட்ல என்ன இருந்துச்சு? ஜீசஸ் உடனே என்ன பண்ணுவாரு? மரியாளை பார்த்து, ஏம்மா நீ மட்டும் இங்கே உட்காந்துட்டே இருக்க, எந்திரி போமா, கிச்சனில் போய் நீனும் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விடுவாரு அப்படின்னு தான் அவன் நினச்சி வந்து ஜீசஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறா. ஆனால் ஜீசஸ் என்ன பண்ணுறாரு? மார்த்தாளே மார்த்தாளே, நீ உட்காந்து வெங்காயத்தை குறிச்சும் நீ இதை குறிச்சும் கவலைப்பட்டு இருக்கிற, நீ அதை கவலைப்படாத, தேவையானது ஒன்றே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவையானது. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, தேவையானது. அது எப்படி இருக்க முடியும்? எனக்கு ஒரே ஒரு தேவை தான் இருக்கு அப்படின்றவங்களாம் கை தூக்குங்க பார்ப்போம். நமக்கு ஏகப்பட்ட தேவை இருக்குது, நமக்கு ஏகப்பட்ட தேவை இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு தேவையானது ஒன்னே ஒன்று. இன்னும் ஒரே ஒரு வசனம், சங்கீதம் 27, சங்கீதம் 27 குயிக்கா. சங்கீதம் 27:1 வாசிக்கலாமா? கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? நீங்க எடுத்துட்டீங்கன்னா என் கூட சேர்ந்து வாசிங்க. என் சத்துருக்களுக்கும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். ஸோ இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ பெலிஸ்தர் வந்தா கூட போய் தாவீது வந்து சண்டை போட்டு கொன்றலாம். ஆனால் இங்கே துரத்திட்டு வர்றது அப்சலோம் துரத்திட்டு வரான், தன்னுடைய சொந்த மகன் துரத்திட்டு வரான். ஸோ துரத்திட்டு வரும்போது இவனை போய் என்ன பண்ண முடியாது? இவனோட போய் சண்டையும் போட முடியாது. சண்டை போடாமல் பேசாமல் சிங்காசனத்திலேயே உட்கார்ந்துருந்தா அவன் வந்து இவனை கொன்றுவான். ஸோ இப்படி பலவித பிரச்சனை சுத்தி இருக்கும் பொழுது அப்சலோமுக்காக இவன் காட்டுக்குள்ள போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது இந்த இடத்துல அவன் சொல்றான், கர்த்தரின் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்றான், நான் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். கர்த்தருடைய ஆலயத்தில் அவருடைய பிரசன்னத்தில் நான் தங்கி இருப்பதே எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றான். ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையத்தில் ஒரு தடவை இருக்கும் பொழுது பாம்பு வந்து கடிக்க வந்துச்சு. அந்த ஸ்டோரி தெரியும் தானே? பாம்பு வந்து கடிக்க வந்துச்சு. ஸோ பாம்பு வந்து கடிக்கும் பொழுது லிட்ரலாக அவங்க காலு கிட்ட பாம்பு ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணை நீ பாம்பு மேலே வச்சனா அந்த பாம்பு கடிச்சிச்சுன்னா நீ என்ன பண்ணிடுவ? செத்து போயிடுவ. பாம்பு உன் மேலே வந்து காலில் அப்படி சுத்திட்டு ஏறி இப்படி கொத்தும் போது அதை நீ பார்க்காத, நீ எங்க பாரு? என்னை பார்த்தால் அங்கே ஒரு பிரான்ஸ் சர்பண்ட், ஒரு வெண்கல சர்ப்பம் வந்து செஞ்சு மோசே உயர்த்தி வச்சதை மோசே சொல்றான், நீங்க எல்லாம் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் பிழைப்பீர்கள். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர்கிட்ட போறோம், ஆண்டவர்கிட்ட போயிட்டு உட்கார்ந்து ஜெபம் நம்ம பண்ணாலுமே நம்மளுடைய ஜெபத்தில் நம்மளுடைய தேவை எல்லாமே என்னவா இருக்குது? ஆண்டவரே, ஜூன் மாதம் வரப்போது ஃபீஸ் கட்டணும், கரெக்டா? ஜூன் மாதம் வரப்போது ஃபீஸ் கட்டணும், இல்லை
இன்னும் 1008 தேவை நமக்கு மைண்டில் வந்துட்டே இருக்குது. ஆண்டவரே இந்த தேவையை சந்திங்க, ஆண்டவரே ஆண்டவரே இந்த தேவையை சந்திங்க, ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் பிரச்சனை இருக்குது, இவங்க பிரச்சனை பண்ணுறாங்க, அவங்க பிரச்சனை பண்ணுறாங்க, இது எனக்கு விரோதமாக வந்துட்டுருக்கு, இவங்க எனக்கு எதிராக வந்துட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி, என் குடும்பத்தார் எனக்கு விரோதமாக இருக்கிறாங்க, என்னை சுற்றி இருக்கிறவங்க விரோதமாக இருக்கிறாங்க, இதெல்லாம் எனக்கு சரி பண்ணுங்க, இதெல்லாம் சரி பண்ணுங்க அப்படின்றதான் நம்மளுடைய நோக்கமாக, நம்மளுடைய ஜெபமாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், தேவையானது ஒன்று. தேவையானது ஒன்று. என்னன்னா, அந்த என்ன ஒன்னே ஒன்று தேவை அப்படின்னா, அவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அவரை அறிந்து கொள்ளும் பொழுது நம்ம யாருன்றது நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. தாவீது சொன்ன மாதிரி, என்னை சுத்தி 1000 பிரச்சனை போயிட்டு இருக்கு, என்னை சுத்தி 1000 காரியம் போயிட்டு இருக்கு, ஆனா நான் உங்களை பார்க்க, உங்களுடைய சமூகத்தில் நான் உட்கார்ந்து உங்களை நான் ஆராதிக்க ஆரம்பிச்சுட்டு, உங்க மேல என்னுடைய கையை நான், கண்களை நான் உங்க மேல பதிய வச்சு, நீர் யார் என்கிறதை நான் கவனம் செலுத்தும் பொழுது, கீழே சுத்திட்டு இருக்க பாம்பை நான் பார்க்காம, எது என்னைய கொத்திட்டு இருக்கு அப்படின்றத பார்க்காம, என்னுடைய கண்கள் அந்த வலு சர்ப்பத்தின் மேல, உயர்த்தப்பட்ட வலு சர்ப்பத்தின் மேல என் கண்களை நான் பதிய வைக்கணும் ஆண்டவரே, அதுதான் என்னுடைய முக்கியம் அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். ஆமென். அதுல நம்மளுடைய கண்கள் இருக்கும் பொழுது, நம்மளை சுற்றி எது நடந்தாலும் சரி, இந்த உலகத்துல நம்ம அதாவது 2 விதமான நிஜங்கள் இருக்கிறது. அதாவது ஒரே ஒரு நிஜம்தான். ஆனா நம்ம நினைக்கிறோம், இப்ப நீங்க உட்கார்ந்து இப்ப நம்ம இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம்ல, இங்க சர்ச்சில், லிவிங் வாட்டர் ஏஜி சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கிறோம், இதுதான் நீங்க நிஜம்னு நினைக்கிறீங்க. ஆனால் இது ஒருவேளை நம்ம இப்ப பார்க்கறதுக்கு நிஜமா இருந்தாலும் இது நிஜம் கிடையாது. அவர் உங்களை எப்படி பார்க்கிறாரோ, உங்களை உன்னதத்தில் அவர் உங்களை உட்கார வைத்திருக்கிறார் அப்படின்னு எபேசியர்ல வாசிக்கிறோம்ல, உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் வைத்திருக்கிறார் அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கிறே, அதுதான் நிஜம். எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க. நீங்க லிவிங் வாட்டர்ல, இங்க ஏஜி சர்ச்ல நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறது, நீங்க நிஜம் அப்படின்னு சொல்லி நீங்க எவ்வளவு நினைக்கிறீங்களோ, அதை காட்டிலும் மேலான ஒன்று நிஜமாய் உங்கள் வாழ்க்கையில இருக்கிறது என்ன அப்படின்னா, நீங்க பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரோடு கூட எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரோ, அதோ அவரோடு கூட நீங்களும் உட்கார்ந்து இருக்கிறது தான் நிஜம். அந்த நிஜம் நமக்கு தெரியாததுனால, நாம் யார், தேவன் யார் அப்படின்ற அந்த அறிவு நமக்கு அறியாததுனால, நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களையே யோசிச்சு பார்த்துட்டு கவலைப்பட்டுட்டு கலங்கிட்டு இருக்கிறோம். நமக்கு மற்றவர்கள் சொல்லுகிற காரியம் நமக்கு ரொம்ப பெருசா தெரியுது, ஆனா அவர் நம்மளை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னன்றதே நமக்கு தெரியாம இருக்கு. நான் சொல்றது புரியுதா? பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க நினைக்கிறது நிஜம் கிடையாது, நீங்க பார்க்கிறதும் நிஜம் கிடையாது. நீங்க போய்கொண்டிருக்கிற பாதையும் நிஜம் கிடையாது. நிஜம் என்னன்னா, வாசிங்களேன், யோவான் 1 அதிகாரம் 13 வசனம். யோவான் 1:12-13. எத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க? கை தூக்காமீங்க. நிறைய பேர் இல்லையா? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமென். சரி, அடுத்த வசனம் வாசிங்க. அந்த தேவனுடைய பிள்ளைகள் யார் அவர்கள்? ஆமென்.
அவங்க எப்படி பிறந்திருக்காங்களாம்? அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல். அவங்க எப்படி பிறந்திருக்கிறாங்க? தேவனாலே. 1 யோவான் 5:4 வாசிங்களேன். 1 யோவான் 5:4. நம்ம வர்ஷிப் பண்ணும்போது கூட இந்த வசனம் சொன்னோம். 1 யோவான் 5:4 தானே? தேவனாலே பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனாலே பிறந்தவர்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். ஆமென் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். தேவனாலே பிறந்தவர்கள் நம்ம இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு அடிமைகளாக இருக்க மாட்டாங்க. உலகத்தில் இருக்கிற காரியங்களுக்கு அது இவர்களை மூழ்கடிக்க முடியாது, அது இவர்களை ஆளுகை செய்ய முடியாது, அது இவர்களை மேற்கொள்ள முடியாது. தேவனாலே பிறந்தவர்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க ஜெயிக்கிறதற்கு பிறந்தவர்கள். நீங்க ஜெயிக்கிறதற்கு பிறந்தவர்கள். ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். இப்ப இந்த இல்லஸ்ட்ரேஷன் நிறைய தடவை கேட்டிருப்பீங்க. இப்ப நம்ம போய் ரோட்ல போய் நின்று, ஹைவேல போய் நின்று ஸ்டாப் அப்படின்னு சொன்னா வண்டி நிக்குமா? நிக்காது. நம்மளே ஏத்திட்டு போயிடுவாங்க, நிக்க மாட்டாங்க. ஆனா ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் போட்டிருக்கிற ஒருத்தர், அவன் பெருசா இருக்கணும்னு கூட கிடையாது, ஒல்லியா இருந்தா கூட போதும். ஆனா அந்த யூனிஃபார்ம் போட்டிருந்தா அவன் போய் கை நீட்டினா என்ன இருக்கும்? வண்டி நிற்கும். ஒரு போலீஸ் மாத்திரம் போய் பயந்து ஐயோ இவன்கிட்ட லைசன்ஸ் இருக்கான்னு எப்படி கேட்கறது, ஐயோ கேட்டா நம்மளை என்ன பண்ணுவான், அப்படியா ரோட்ல நின்றுட்டு இருக்கிறாங்க போலீஸ்காரங்க. பைக்ல போகும்போது இல்ல நிறுத்து அப்படின்னா நம்ம என்ன பண்ணி ஆகணும்? நிறுத்தி ஆகணும். ஏன் அப்படின்னா தனக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது அப்படின்றது அந்த போலீஸ்க்கு தெரிஞ்சதுனால ரோட்ல எந்த வண்டி போனாலும் நிப்பாட்டு அப்படின்னு நிப்பாட்டணும்னு நினைச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? நிப்பாட்டி ஆவாங்க. அது எவ்வளவு பெரிய கட்சிக்கார வண்டி இருந்தாலும், கட்சி கொடி இருந்தாலும், போலீஸ் நிப்பாட்டினா என்னதான் பண்ணி ஆகணும்? நிப்பாட்டி தான் ஆகணும். ஆதியாகமம் தேவன் மனுஷன் ஆதாமை ஏவாளை உண்டாக்கி அவங்களிடத்துல முதல்ல சொன்னது, ஆளுகை செய்கிறதற்காக நான் உங்களை படைத்திருக்கிறேன். எதுக்காக படைச்சிருக்கிறேன்னு சொன்னாரு? ஆளுகை செய்கிறதற்கு. The mandate you and I carry, நமக்கு கொடுக்கப்பட்ட mandate என்ன அப்படின்னா ஆளுகை செய்கிறதற்கு. ஆனா என்னைக்கு ஆதாம் பயந்தானோ, தேவனை குறித்ததான அறிவு அவனுக்கு இல்லாம போயிடுச்சோ, அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பயந்துட்டே தான் இருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் இந்த உலகத்துல மனுஷனா திரும்ப அவர் சொன்னாரு, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்துட்டு சீஷர்கள் இடத்துல சொல்றாரு, சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் அப்படின்னு சொன்னார். ஆமென். இருக்கிற பிரச்சனை குறித்து பயப்பட தேவையில்லை. நம்ம நினைக்கிறோம் கேன்சர், இப்போ அவங்களுக்கு சளி பிடிச்சிருக்குங்க அப்படி சொல்கிறோம். ஆனால் கேன்சர்னு வரும்போது ஐயோ அவங்களுக்கு கேன்சர் அப்படின்னு. நோ, கிடையாது. அதுக்கு மேலே நமக்கு அதிகாரம் இருக்கிறது. இன்னும் சீக்கிரத்தில் இந்த உலகம் காணும், சீக்கிரத்தில் நம்ம அதை பார்ப்போம். இந்த உலகத்தில் நம்ம வியாதி மேலே அதிகாரம் நாம் செலுத்த முடியும் அப்படின்றது எப்போ இந்த அறிவு நமக்கு வருதோ அப்போ நம்ம அதை பார்ப்போம். ஐ மீன் ஜான் ஜி லேக்குன்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாராம். இப்போ இந்த கொரோனா மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு பிளேக் ஏர்லி 90s நினைக்கிறேன், ஏர்லி 19th செஞ்சுரியில் வந்தப்போ அப்படி ஜனங்கள் பிரான்ஸ் யூரோப்லலாம் அப்படி செத்து விழுந்து போகும்போது ஜான் ஜி லேக்
அவர் சொன்னாராம், எந்த வைரஸ் ஜனங்களுக்குள்ள பாதிப்பை ஏற்படுத்துதோ அந்த வைரஸை என் மேலே ஏற்றுங்கன்னு சொன்னாராம். டாக்டர்ஸ்ட்டு போய் அந்த வைரஸை என் சரீரத்தில் ஏற்றுங்க, நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் பாருங்கள் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி எந்த வைரஸ்னால ஜனங்கள் செத்தாங்களோ அந்த வைரஸை எடுத்து ஜான்ஜி லேக்கனுடைய சரீரத்தில் ஏற்றுனாங்களாம். த மொமெண்ட் ஜான்ஜி லேக்கோட சரீரத்தை அந்த வைரஸ் பட்ட உடனே அந்த வைரஸ் செத்து போச்சு. ஹல்லேலூயா. அந்த வல்லமை உடையவங்க தான் நீங்களும் நானும். ஆமென். இன்னைக்கு வியாதிக்கு பயந்து போய் இருக்கிறோம், நமக்கு இருக்கிற வறுமையை பார்த்து பயந்து போய் இருக்கிறோம், நமக்கு இருக்கிற பண கஷ்டத்தை பார்த்து பயந்து போய் இருக்கிறோம். இது பேதுரு கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்றாரு. அவன்கிட்ட போய் கேட்குற, ஆண்டவரே வரி பண்ண செலுத்தணும், ஓகே போ, முதல்ல தூண்டில் போடு, முதல்ல ஒரு மீனை பிடி, அதை வாயை தர, அதுக்குள்ள காசு இருக்கு, போய் எடுத்து கெட்டு அப்படின்னு சொல்றாரு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தேவன் நம்மளுடைய தேவைகளை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் நம்மளுடைய சேவைகளை சந்திக்க முடியும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் நமக்கு சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாத்தையுமே எந்தெந்த நீங்கள் எது பிரச்சனைன்னு சொல்றீங்களோ அது மாறும், அது மாறும். அது நமக்கு காலு கீழே தான் இருக்குது. ஆமென். ஏன்னா நீங்களும் நானும் எப்படி இயேசு தேவனாலே பிறந்தாரோ, இரத்தத்தினாலாவது மாம்சத்தினாலாவது பிறவாமல், மனுஷ சித்தத்தினால் புருஷனுடைய சித்தத்தினாலே பிறவாமல், எப்படி இயேசு தேவனாலே பிறந்தாரோ அதே போல மறுபடியும் பிறந்த நீங்களும் நானும் தேவனாலே பிறந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை பார்த்து நீங்கள் பயந்துட்டு இருக்கிறீங்களோ அதை நீங்கள் பார்த்து பயப்பட தேவையில்லை. அதுக்கு மேலே நீங்கள் அதிகாரம் செலுத்தும் பொழுது அது உங்களை விட்டு விலகி போகும். அதுக்கு மேலே நீங்கள் அதிகாரம் செலுத்தும் பொழுது அது உங்களை விட்டு விலகி போகும். இன்னைக்கு எல்லாத்த குறித்து நம்ம பயந்துட்டே இருக்கிறோம். ஏன் அப்படின்னா நமக்கு இன்னும் தேவன் யார் என்கிற அறிவு நமக்கு இல்லாமல் இருக்குது. தேவன் யார் என்கிறதை நாம் அறியாமல் இருக்கிறோம். தேவனாலே பிறந்தவன் உலகத்தை ஜெயிக்கிறவன். அவர் நம்மளை பார்க்குற விதம் நம்ம முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நிறைய டெஸ்டிமனிஸ் நான் கேட்டிருக்கிறேன், நிறைய நானும் பார்த்துருக்கிறேன். யார் யாரெல்லாம் அவங்க தேவனாலே பிறந்தவர்கள் அப்படின்ற அந்த அறிவு அவங்களுக்கு இருக்குதோ அவங்க எதுக்குமே தலை வணங்கினதே கிடையாது. எதுக்குமே இப்போ நம்ம நினைக்கிறோம் எலெக்ஷன் வரப்போது, யார் நம்ம கண்டிப்பாக ஓட்டு போடணும், எல்லாமே உண்மைதான். ஆனால் நம்ம பேசுகிற அந்த வார்த்தையில், நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தில் காரியம் மாறுதலாய் முடியும். ஏன்னா அந்த அதிகாரம் ஆண்டவர் யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? நமக்கு கொடுத்திருக்கிறார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். சபை என்பது எக்லீசியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிரீக் வேர்ட் நினைக்கிறேன், எக்லீசியா. அந்த எக்லீசியா அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பார்லிமெண்ட்ல எம்பிஸ் எல்லாருமே உட்கார்ந்து ஒரு 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 லா ஒன்று பாஸ் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு தீர்மானம் ஒன்று எடுக்கிறாங்க அப்படின்னா எப்படி எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து ஒரு காரியத்தை பாஸ் பண்ணுறாங்களோ அதுதான் எக்லீசியா. ஸோ சர்ச் அப்படின்றது இட்ஸ் an எக்லீசியா. நீங்களும் நானும் இந்த உலகம் எப்படி இருக்கணும், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், நம்ம இந்த பட்டணம் எப்படி இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்றத தீர்மானிக்கிறவர்கள் தான் நீங்களும் நானும். ஆமென். நம்ம எதை குறிச்சும் பயப்பட தேவையில்லை, எதை குறிச்சும் கலங்க தேவையில்லை.
அவர் நம்மளுடைய வெளிச்சமாக இருக்கிறார், அவர் நம்மளுடைய ஜீவனாக இருக்கிறார். யாருக்கு பயப்படுவேன், யாருக்கு அஞ்சுவேன்? ஏன் அப்படின்னா நம்மளுடைய நோக்கமெல்லாம் ஒன்று தான், உம்மை அறியணும், உம்மை அறியணும், உம்மை அறியணும். ஸோ the more and more we know him, we will know who we are. அதாவது என்னன்னா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இந்த வேதம் நம்மளை குறித்து என்ன சொல்லுகிறது அப்படின்றத நம்ம நம்மளுடைய முழு லைஃப்பும் மாறி போகும். ஆமென். நம்மளுடைய முழு லைஃப்பும் மாறிடும். எப்படி ஒரு போலீஸ்காரனுக்கு தான் யார் அப்படின்றது தெரியலையோ, இல்லை ஒரு முதலமைச்சராக இருக்கிற ஒருத்தருக்கு தனக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குதுன்னு தெரியாமல் ஒருத்தர் முதலமைச்சர் சீட்டில் உட்கார்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும்? பாவம். அந்த அந்த ஸ்டேட் ரொம்ப பாவப்பட்டதாக இருக்கும். ஏன்னா அவருக்கே தெரியாது அவருக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குது, அவரால் என்னென்ன செய்ய முடியும்னு தெரியாமல் இருந்துச்சுன்னா, ஒரு பிரசிடெண்ட்டுக்கோ ஒரு பிரைம் மினிஸ்டருக்கோ தன்னால் என்னென்ன செய்ய முடியும் அப்படின்றது தெரியாமல் இருந்துச்சுன்னா அந்த நாடு பாவப்பட்ட நாடாக இருக்கும். இன்றைக்கி பல நாடுகள் அப்படி தான் இருக்குது. ஏன்னா ஒன்றும் தெரியாதெல்லாம் மேலே உட்கார்ந்ததுனால ஜனங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் இன்னைக்கு அவருடைய ஸ்தானாதிபதிகளாய், அவரை வெளிப்படுத்துகிறவர்களாய், அவரை போலவே அவருடைய டிஎன்ஏல உண்டாக்கி இருக்கிறார் நம்மளை. நம்ம இன்னைக்கு யாருன்னு தெரியாதனால தான் நம்மளை சுற்றி இவ்வளோ காரியம் நடந்துட்டு இருக்குது. சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிற சொல்லுங்க, நீங்கள் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதி, நீங்கள் தேவனாலே பிறந்தவர்கள், நீங்கள் தேவனாலே பிறந்தவர்கள், நீங்கள் தேவனாலே பிறந்தவர்கள். உங்களாலே கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. உங்களாலே கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. சொல்லுங்க, நீங்கள் சொல்ல ஆகும், நீங்க கட்டளையிட நிற்கும். உங்க வீட்டில் எதை நீங்க அனுமதிக்கிறீங்களோ, உங்களுடைய சரீரத்தில் எதை நீங்க அனுமதிக்கிறீங்களோ அது மாத்திரம்தான் உங்க சரீரத்தில் இருக்கும். இப்போ சில நேரம் இப்படி வலிக்குது, சரி இப்போ என்ன சும்மா வலிக்கிறது தானே அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுறோம், அதை நம்ம சேர்த்து அதோட வாழ பழகி கொள்கிறோம். கொரோனாவோட வாழ பழகி கொள்ளுங்கள்னு அப்படி சொன்ன மாதிரி நம்மளும் சில வலி வேதனைலாம் நம்ம சரீரத்தில் வரும்போது அதோட என்ன பண்ணிக்கிறோம், வாழ பழகி கொள்கிறோம். தேவை இல்லை. இயேசுவின் நாமத்தில் அது போகணும்னு கட்டளையிடுங்க, அது போகும். ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். நேரம் முடிஞ்சிச்சு, எல்லாரும் எழுந்து நிற்போம். நீங்கள் விசேஷித்தமானவர்கள், நீங்கள் விசேஷித்தமானவர்கள், நீங்கள் விசேஷித்தமானவர்கள், நீங்கள் தேவனாலே பிறந்தவர்கள், நீங்கள் தேவனாலே பிறந்தவர்கள். ஆனால் பிசாசு அப்படியே மறைச்சி வச்சிட்டான். நம்ம யாருன்னே நம்ம தெரிஞ்சிடக்கூடாதுன்ற மாதிரி நம்மளை மறைச்சி வச்சதுனால நம்ம யாருன்னே தெரியாமல் மற்ற காரியங்கள் வரும், இது பாவர்ட்டியோ சிக்னஸோ இல்லை என்னென்ன காரியம் இருக்கோ எல்லாமே நம்மளை இன்னைக்கு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனாலே பிறந்தவன் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாயிருப்பான். சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை அறியணும், ஆண்டவரே நான் உம்மை அறியணும். நான் இப்படியே குறுகி வாழ்ந்தது போதும், பயந்து வாழ்ந்தது போதும். நான் யார் என்கிறதை அறிந்து வாழ எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் யார் என்கிறதை அறிந்து வாழ எனக்கு உதவி செய்யுங்க. நான் யார் என்கிறதை அறிந்து வாழ உதவி செய்யுங்க. யார் என்கிறதை அறிந்து வாழ உதவி செய்யுங்க. Thank you Jesus. கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. உங்களுக்கு சரீரத்தில் வியாதி இருக்கலாம், கடன் பிரச்சனை இருக்கலாம், இல்லை குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை வீட்டில் யாராவது ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். ஒரு முறை எனக்கு சரி ஞாபகம் இல்லை யாருன்னு, ஸ்மித் விகில்ஸ் பார்த்தா யாரோ ஒருத்தவங்க வீட்டில் போய் தங்கி இருந்தாராம். அப்போ அந்த லேடி சொன்னாங்களாம்,
என் வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படலை, பயங்கர பிரச்சனை பண்ணுறாரு டெய்லி அப்படின்னு. அவர் சொன்னாராம், நான் படுத்திருந்த அந்த பெட்ஷீட்டை அவர் வரும்போது, வீட்டுக்கு வரும்போது அதில் மாத்திரம் அவரை படுக்க வைங்க அப்படின்னு சொன்னாராம். அன்றைக்கி ராத்திரி அவர் அடுத்த நாள் அவர் வீட்டுக்கு வந்தப்போ அந்த பெட்ஷீட்டில் அவர் படுத்து தூங்கினார். அடுத்த நாள் காலையில் புது மனுஷனாக மாறிட்டார். ஆமென். அதுதான் தேவனை அறிந்த மனுஷனுடைய வாழ்க்கை. இப்படி தான் இருக்கும். ஒரு கேன்சர் பேஷண்ட்டை கூட்டிகிட்டு வந்தாங்களாம், செத்துருவார் அப்படின்னு. ஸ்மித் விகில்ஸ்வர்த் அவர் வந்தப்போ அவனோட வயிற்றில் ஓங்கி குத்துனாராம். ஓங்கி குத்துனவொன்னு, அவனுக்கு வயிறில் தான் கேன்சர், வயிற்றில் ஓங்கி குத்துன உடனே அவன் அப்படியே கீழே விழுந்தான். அவனுடைய உயிர் அப்படியே போயிட்டு இருந்துச்சான். அவனை கூட்டிகிட்டு வந்த டாக்டர் சொன்னாராம், நான் உன் மேலே கேஸ் போடுவேன், நீ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இப்படி பண்ணிட்ட, நீ அவன் சாகிறதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு. அந்த ஆள் அவ்வளோ கத்த 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 ஸ்மித் விகில்ஸ்வர்த் அதை காதலியே வாங்காமல் அவர் அடுத்தவங்களுக்கு ஜோம் பண்ண போயிட்டாராம். 2 நிமிஷம் அந்த கீழே விழுந்த ஆள் அவன் திரும்பி உயிரோடு எழும்பி வந்தான். அவனுக்கு கேன்சருக்கான அறிகுறி கூட கிடையாது. தேவனாலே பிறந்தவர்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். தேவனாலே பிறந்தவர்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். தேவனாலே பிறந்தவர்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். சென்னையில் லீஜே ராக்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார் பல வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ பெரிய க்ரூசைட் மெரினா பீச்சில் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ பயங்கர மழை அந்த டைமில். அப்போ அவங்க மீட்டிங் சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பிக்கிற வரைக்கும் மழை பெஞ்சிச்சு. அந்த நேரத்தில் மீட்டிங் இடத்த தவிர மற்ற எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சிச்சு. அந்த மீட்டிங் இடத்துல மாத்திரம் மழை பெய்யவே இல்லை. ஏன்னால் தேவனாலே பிறந்தவர்கள் உலகத்தை ஜெயிக்கிறவங்க. அவங்க சாதாரணமாக காரியத்தை பார்க்க மாட்டாங்க. அவங்க சாதாரணமாக காரியத்தை பார்க்க மாட்டாங்க. தேவன் எப்படி பார்ப்பாரோ அதை போல பார்ப்பாங்க. ஆமென். யோசுவா சொல்கிறான் சூரியனை பார்த்து. அதுக்கு முன்னாடி யாரும் சூரியனை நிப்பாட்டினதா சரித்திரம் இல்லை. அவன் எந்த பைபிள்லையும் அவன் வாசிக்கலை. ஆனால் அவனுக்கு ஒரு தேவைன்னு வந்துச்சு. அவன் சண்டை போட்டுட்டு இருந்தான், இவங்களை இன்னைக்கு முற்றிலுமாய் முறியடிக்கணும்னு. அவன் சூரியனை பார்த்து சொன்னான், நீ அப்படியே நில் அப்படின்னா அவனுடைய வார்த்தையின்படி சூரியன் நின்றது. யோர்தான்ல கால் எடுத்து வைத்தாங்க, யோர்தான் 2ஆய் பிளந்தது. ஆசாரியர்களுடைய கால்கள் பட்டவுடனே தண்ணீர் 2ஆய் பிளந்தது. இந்த உலகத்தில் அசாத்தியங்கள் சாத்தியமாகும் அவரை அறிகிறவர்களுக்கு முன்பதாக. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, நான் யார் என்கிறதை அறியணும். ஆண்டவரே, நான் தேவனாலே பிறந்தவன். என்னுடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு செல், ஒவ்வொரு அணு, அது உம்முடைய அணுவாக இருக்கிறது. உம்முடைய ஜீவன் எனக்குள்ளே பாய்ந்து கொண்டிருக்கிறது. என் சரீரத்தில் நான் வைத்திருக்கிற, எனக்கு சரீரத்தில் கொடுக்கிற ஜீவன் அது உம்முடைய ஜீவனாக இருக்கிறது. அது உம்முடைய ஜீவனாக இருக்கிறது. நான் யார் என்கிறதை புரிந்து கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. உம்மை அறியணுமே. Yes Lord, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சொல்லுங்க. தேவை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, தேவையானது ஒன்று. நான் நினைக்கிறேன் எனக்கு பண்ண தேவை இருக்குன்னு சொல்லி. நான் நினைக்கிறேன் எனக்கு சுகம் வேணும், என் கணவர் ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும், எனக்கு இந்த தேவை இருக்கு, எனக்கு இப்படி என் வாழ்க்கையில் நடக்கணும், எனக்கு இந்த போராட்டத்திலிருந்து நான் விடுதலை பெறணும், எனக்கு இந்த எதிர்ப்பிலிருந்து நான் வெளியில் வரணும், எனக்கு இந்த காரியத்திலிருந்து ஒரு முற்றுப்புள்ளி வரணும், இதெல்லாம் எனக்கு நடக்கணும்னு சொல்லி இந்த தேவைலாம் எனக்கு இருக்குன்னு சொன்னேன். ஆனால் ஆண்டவரே, எனக்கு ஒரே ஒரு தேவை தான் உண்டு. உம்மை அறியணுமே, நான் உம்மை அறியணும், இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் உம்மை அறியணுமே,
இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி நான் ஒரே ஒரு வசனம் வாசிக்கிறேன், நீங்க வாசிக்க வேணாம், நீங்க கேட்க மட்டும் செய்யுங்க. பவுல் ஜெபித்த ஜெபங்கள் எல்லாமே, அவர் சபைக்காய் ஜெபித்த ஜெபங்கள் எல்லாமே வேற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு நாளும் இந்த சபைக்கான தேவையை சந்திங்கன்னு சொல்லவே இல்லை. அவர் ஜெபித்ததெல்லாம் எபேசியர் 1வது அதிகாரத்தில் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிற நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். நமக்கு தேவையெல்லாம் அவர் நம்மளை என்னவா பார்க்குறார், நம்மளை என்னவா வச்சிருக்கிறார், அதுதான் நம்மளுக்கு தேவை. ஆமென். நம்மளுடைய கண்கள் பிரகாசமாகட்டும், நம்மளுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். நாம் யார் என்பதை அறிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். இந்த காலவேளையில் எங்களோடு கூட நீர் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ள, இன்னும் ஆண்டவரே உம்மை கிட்டி சேர, ஆண்டவரே உம்முடைய வல்லமை எங்கள் மூலமாய் வெளிப்பட, ஆண்டவரே எங்களுடைய விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் மாற கர்த்தர் தொடர்ந்து ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்வீராக. காலவேளையில் ஆண்டவரே இந்த கேட்ட வசனம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.